பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எத்தியோப்பியாவில் இருந்து அவங்க வந்தவங்க, வருகை தந்தவங்க, அடிமை. அவங்க வந்து மக்காவில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மக்காவினுடைய தலைவர்களிடத்தில் அடிமைப்பட்டு கிடந்தவர்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்பை கொடுத்தா, இன்னைக்கு எல்லா பள்ளிகளிலேயும், இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களிலேயும் பாங்கொலிக்கப்படுகிறது அல்லவா, இந்த பாங்கை சொல்லுவதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. எவ்வளோ பெரிய சிறப்பு! காரணம் என்ன? அடிமைப்பட்டு கிடந்தாலும் கூட, அடிவுதை வாங்கினாலும் கூட, உயிர் போகிவிடுமோ என்ற நிலை இருந்தாலும் கூட, அவர்கள் அல்லாஹ்வை அறிந்த காரணத்தினால் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த மார்க்கத்திலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள். அஹத் அஹத் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வை அறிந்தால் அந்த சிறப்பு என்பது, அந்த உயர்வு என்பது கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே மக்காவில் இருந்த அபூஜஹில் கடைசியில் என்ன நிலைங்க? பத்ர் யுத்த களத்தில் கொல்லப்பட்டு இழிநிலை ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் என்ன? அல்லாஹ்வை அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் சொல்லப்பட்டுச்சு. நிறைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து சொல்லி பார்த்தாங்க. கடைசியில் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அபூஜஹிலுக்கு அங்கே இழிவு ஏற்பட்டது. இன்று வரை உலகம் வரலாறு அதை பேசிக்கொண்டே இருக்கிறது. கியாமத் நாள் வரை அது பேசப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, அதே போன்று பாரசீகத்திலிருந்து வந்த சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எவ்வளோ பெரிய சிறப்புகளை பெற்றாங்க அப்படிங்கிற நம்ம உலகத்தில் இன்னைக்கும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அகழ் யுத்தம் நமக்கெல்லாம் நினைவுக்கு வரும். மதீனாவை சுற்றி அகழ் வெட்டி ஒரு போர், தற்காப்பு போர் ஒன்று நடைபெற்றது அப்படிங்கிற நமக்கு தெரியும். அந்த யோசனையை சொன்னவர்கள் சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. இன்னைக்கு வரைக்கும் வரலாறு பேசிக்கொண்டு இருக்கிறது. அவர்களை கியாமத் நாள் வரை போற்றி அந்த வரலாறு பேசப்பட்டு கொண்டே இருக்கும். கலிமாவை சொன்னதை போன்று நடித்த அப்துல்லாஹ் இப்னு உபை நயவஞ்சகனின் தலைவனாக மாறிப்போனான். முனாஃபிக்குகளின் தலைவன் என்று சொல்லி இன்று வரை இழிந்த அந்த வார்த்தைகள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. கியாமத் நாள் வரை பேசப்படும் என்பதை நாம் பார்க்கும். காரணம் என்ன? சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அல்லாஹ்வை அறிந்து கொண்டார்கள். எங்கிருந்தோ வந்தாலும் கூட, எங்கேயோ இருந்து பாரசீகத்தில் இருந்தவர்கள் வந்தாலும் கூட, அந்த தேடல் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஆவல், அந்த தேடல் அரபை அறிந்து கொண்டார்கள். எனவே சிறப்பிற்குரியவர்களாக ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதும், உபை இப்னு சலூல், அப்துல்லாஹ் இப்னு உபை என்று சொல்லப்படக்கூடியவன் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளாமல் முனாஃபிக்தனம் செய்த காரணத்தினால் இழிந்த நிலையிலே இன்று வரை பேசப்படுகிறார் என்று நாம் பார்க்கிற செய்தியாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே.